ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கலாத்தியர் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரையிலும் தியானிக்கலாம். இங்கே பவுல் என்ன கேள்வியை கேட்கிறார்? வாக்குத்தத்த உடன்படிக்கையா அல்லது நியாயப்பிரமாண உடன்படிக்கையா, எது வேண்டும்? வாக்குத்தத்த உடன்படிக்கை ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாண உடன்படிக்கை மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது. மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த உடன்படிக்கை ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த உடன்படிக்கைக்கு 430 வருஷங்களுக்கு பின்பாக கொடுக்கப்பட்டது. முதலில் கொடுக்கப்பட்டது வாக்குத்தத்த உடன்படிக்கை தான் என்று சொல்லி, எது உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அங்கே பவுல் அப்போஸ்தலன் கேள்வி கணைகளை தொடுக்கிறதை பார்க்கிறோம். சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. அதாவது மனிதர்கள் இன்றைக்கு தங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார்களே, ஒவ்வொரு நாட்களாக மாறி மாறி இப்பொழுது அதை எழுத்தின் மூலமாக கொண்டு வந்து ஒரு அக்ரிமெண்ட் என்று சொல்லி போட்டு வைத்து கொள்ளுகிறார்களே, அதில் அவர்கள் ஒன்றிலும் மீறுகிறதில்லையே, ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லையே. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. அன்றையும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது. அதை தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளி செய்தாரே என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். இங்கே ஆபிரகாமை கொண்டு வந்து இங்கே பவுல் அப்போஸ்தலன் அவர்களுக்கு புரியும்படியாக பேசுகிறார். ஆபிரகாம் நோவாவின் குமாரர்களுடைய வழித்தோன்றல்களின் பட்டியலில் ஆபிரகாமோடு என்கிற அந்த காரியமானது அவருக்கு முதல் பெயராக இருக்கிறது. உன்னத தந்தை. ஆதியாகமம் 11வது அதிகாரம் 26வது வசனத்தில் பின்பு அவர் ஆபிரகாம் என்று பெயர் மாற்றம் பெறுகிறார். பலருக்கு தந்தை என்று பெயர் மாற்றம் பெறுகிறார். கர்த்தர் ஆபிரகாமை கல்தேயரின் பட்டணமாகிய ஊர் என்னும் அவர் தம் சொந்த நாட்டிலிருந்து, அதாவது தென் மெசபத்தோமியாவில் இருக்கிறார், அவரது வீட்டை விட்டு கானான் நாட்டிற்கு போகும்படி ஆண்டவர் அவருக்கு அழைப்பு கொடுக்கிறார். அதை ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1-3 வரையிலும் நாம் பார்க்க முடியும். அவர் தம் குடும்பம் பெரியதொரு மக்களினமாக மாற்றம் பெறும் என்றும் தம்மோடு தனிப்பட்ட மேன்மையான உறவு நிலையை கொண்டிருப்பார்கள் எனவும், ஆபிரகாம் அவர்தம் மனைவி சாராள் மற்றும் அவர்களின் வழித்தோன்றல்களின் நிமித்தமாக பிற நாட்டினரும் ஆசீர்வதிக்கப்படுவர் எனவும் தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்தார். இதைத்தான் வாக்குத்தத்தம் என்று இங்கே பவுல் பேசுகிறார். இதை ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரையிலும், ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1-21 வரையிலும் பார்க்க முடியும். எனவே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளோடும் தன் சகோதரனின் குமாரனாகிய லோத்துவோடும் புறப்பட்டு போனார். இஸ்ரவேலின் வரலாற்றில் பிற்காலங்களில் முக்கியத்துவம் பெற்ற சீகேம், பெத்தேல் ஆகிய இடங்களை கடந்து எகிப்தில் பல காலங்கள் தங்கியிருந்து தொடர்ந்து பயணித்து கானானில் வந்து குடியமர்ந்தார்கள். லோத்து யோர்தான் நதிக்கு கிழக்கிலும் ஆபிரகாம் நதிக்கு மேற்கிலும் எபிரோனில் இருக்கும் மம்ரே பூமியில் அவர் குடியமர்ந்தார். அதை ஆதியாகமம் 13வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். ஆபிரகாமுக்கு குமாரர் இல்லாத போது அவருக்கு வழித்தோன்றல்கள் பல இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு வாக்கருளினார். ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆபிரகாம் 99 வயதான போது சாராள் அவருக்கு ஒரு மகனை பெற்று தந்தார். அக்குழந்தைக்கு நகைப்பு என்னும் பொருளுடைய ஈசாக்கு என்று பெயரிடப்பட்டது. ஏனெனில் தமது முதிர் வயதில் தமக்கொரு பிள்ளை பிறக்குமா என்று ஐயப்பட்டு சாராள் நகைத்ததால் அவ்வாறு பெயரிடப்பட்டது. இதனை ஆதியாகமம் 18வது அதிகாரம் 9-15 வரையிலும் நாம் பார்க்க முடியும். ஆபிரகாம் கர்த்தரின் வாக்குத்தத்தத்தை உறுதியாக பற்று கொண்டிருந்தார். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1-27 வரையிலும் நாம் பார்க்க முடியும். ஆபிரகாம் தாம் கர்த்தரோடு
கொண்டிருந்த தனிப்பட்ட உறவு நிலைக்கு அடையாளமாக ஈசாக்குக்கு விருத்த சேதனம் செய்தார். அதை ஆதியாகமம் 21 அதிகாரம் 1-7 வசனம் வரையிலும் பார்க்கிறோம். கர்த்தர் ஈசாக்கை பலியிட கேட்டும் ஆபிரகாம் கர்த்தர் மீது கொண்டிருந்த பற்றுறுதியை விட்டுவிடவில்லை. கர்த்தர் ஈசாக்கை மீட்டு கொடுத்து ஆபிரகாமின் எண்ணற்ற வழித்தோன்றல்கள் பூமியெங்கும் ஆசீர்வாதமாக விளங்குவார்கள் என்று மீண்டும் அவர்களுக்கு வாக்குறுளினார். ஆதியாகமம் 22 அதிகாரம் 1-19 வரையிலும் நாம் பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் கர்த்தரின் வாக்குத்தத்தங்களை பற்றிக்கொள்ளும் விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டாக ஆபிரகாம் சித்தரிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 7 அதிகாரத்தில் 2-50 வரையிலும் நாம் பார்க்க முடியும். ரோமர் 4 அதிகாரத்தில் 1-25 வரையிலும், இப்பொழுது கலாத்தியர் 3 அதிகாரம் 1-29 வரையிலும், எபிரேயர் 6 அதிகாரம் 13-14 எபிரேயர் 7 அதிகாரம் 1-10 வரையிலும், எபிரேயர் 11 அதிகாரம் 8 வசனத்திலும் நாம் இந்த காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் கர்த்தரின் வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ளும் விசுவாசத்திற்கு ஆபிரகாம் தான் அங்கே எடுத்துக்காட்டாக சித்தரிக்கப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்த உடன்படிக்கையை நாம் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு பின்பாக 430 வருஷங்களுக்கு பின்பாக தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணமானது இந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை, உடன்படிக்கைகளை அது தள்ளிவிட முடியாது என்று சொல்லி அங்கே ஆபிரகாமின் வழித்தோன்றல், ஆபிரகாமினுடைய ஆவிக்குரிய பின் சந்ததி கிறிஸ்து என்று சொல்லி இங்கே அவர் பேசுகிறார். அந்த கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சுதந்திரம் கிடைக்கிறது. சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளி செய்தாரே என்று சொல்லி இங்கே பவுல் பேசுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவானவர் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளி என்கிற காரியத்தை முன்னிறுத்துகிறார். அவர் ஆபிரகாமின் குமாரன் என்று மத்தேயு 1:1 பார்க்கிறோம். விசுவாசிகளும் உடன் சுதந்திரராக மாற்றப்படுகிறார்கள், ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுடன் தொடர்புடையவர்கள் என்கிறதை வசனம் 14 29 வரையிலும் நாம் பார்க்க முடியும். ரோமர் 4:13 ரோமர் 8:17 இதை நாம் காண முடியும். விசுவாசமும் கட்டளைகளும் போல ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களும் கட்டளைகளும் முற்றிலும் வித்தியாசமானவை என்பதையே பவுல் விளக்க முற்படுகிறார். தேவன் மனிதனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது அதை நம்பி நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். கட்டளைகளை கை கொண்டோ சடங்காச்சாரங்களினாலோ அதை பெற்றுக்கொள்ள நாம் முயற்சிக்க கூடாது என்பதுதான் பவுலுடைய கருத்தாக இருக்கிறது. நியாயப்பிரமாண சடங்காச்சாரங்களை செய்து நியாயப்பிரமாணத்தின் அந்த காரியங்களை நிறைவேற்றி அதன் மூலமாக அல்லது கிரியைகளை செய்கிறதன் மூலமாகத்தான் நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஒருபொழுதிலும் நினைக்கக்கூடாது. வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்படும் பொழுது விசுவாசித்து அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே ரோமரில் 4 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து 14 வசனம் வரையிலும் சுதந்திரம் என்ன என்பதை பவுல் எழுதுகிறார். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்குத்தத்தமும் அவமாகும் என்று சொல்லி ரோமருக்கு அங்கே பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 23 வசனத்தில் நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். அதாவது இன்றைக்கு விசுவாசிகளாய் மாற்றப்பட்டிருக்கிற நீங்கள் ஆபிரகாமினுடைய ஒரே சுதந்திரவாளியாக வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய உடன் சுதந்திரராய் இருக்கிறபடினாலே நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு சுதந்திரத்தை, ஒரு ரிலேஷன்ஷிப்பை இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய மலைப்பிரசங்கத்திலே மத்தேயு 5 அதிகாரம் 5 வசனத்திலே சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை
சுதந்தரித்து கொள்வார்கள் என்கிற காரியத்தை பேசினதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து எபிரேயர் அந்த தன்னுடைய நிருபத்தில் 11வது அதிகாரத்தில் 8-10 வரையிலும் அவர் சொல்லுகிற காரியங்கள் என்ன? விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான் என்று சொல்லி இங்கே எபிரேய ஆக்கியோன் சுதந்திரத்தை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். அந்த வாடாததும் மாசற்றதுமான அந்த சுதந்திரத்தை நாம் கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசத்தின் மூலமாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். 1 பேதுரு 1:4 பேதுருவும் எழுதுகிறார். ஆகவே விசுவாசிகள் பூமியையும் பரலோகத்தையும் சுதந்தரித்து கொள்வார்கள், கிறிஸ்துவுக்குரிய எல்லாவற்றையும் அவர்கள் சுதந்தரித்து கொள்வார்கள் என்று எபிரேயர் 1வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். ஆகவே நாம் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு, வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆபிரகாமின் பின் ஆவிக்குரிய சந்ததியாகிய நாம், ஆபிரகாம் விசுவாசித்ததினால் அவன் நீதிமானாக மாற்றப்பட்டான். அவன் விசுவாசத்தினால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். அவன் விசுவாசத்தினால் பூமியை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான். அந்த சந்ததியில் வந்த கிறிஸ்துவுக்கு நாம் சொந்தக்காரர்களாய் உடன் சுதந்திரராய் இருக்கிறபடினாலே நாமும் இயேசு கிறிஸ்துவின் மேல் அசையாத விசுவாசத்தை வைத்து நாங்கள் பெறுகிற ஆசீர்வாதங்கள், நாங்கள் பெறுகிற ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை எங்களுடைய கிரியைகளினாலோ சடங்காச்சாரங்களினாலோ அல்ல, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடினாலே பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி விசுவாசித்து வாழுவோம். நாம் வாக்குத்தத்தத்தினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.